வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சின்ன வயசுல இருக்கும்போது வீடும் பள்ளிக்கூடம் தான் நமக்கு உலகம். அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. சமூக பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு ஒரு சரியான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்குள்ள மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிடும். அதுலயும் 10 வயதுல தவறான நபர்களோட பழக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அதிலிருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். வேலூர் பகுதியை சேர்ந்த நிவேதா அப்படிங்கிறவங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாங்க. அங்கே சில மோசமான நபர்களோட நட்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? கைவிடப்பட்ட கல்குவாரி அது. தனிமையில் மட்டுமல்ல, எத்தனையோ பேருடன் சென்றாலும் கல்குவாரி என்றாலே இனம் புரியாத பயம் நம்மை அறியாமல் மனதுக்குள் எழுந்துவிடும். பள்ளம், தேங்கி நிற்கும் நீர், சரிந்து கிடக்கும் கற்கள் என எல்லாமே உடலிலிருந்து அட்ரினல் சுரப்பியை அதிகப்படுத்தி பதற்றத்தை ஏற்படுத்துபவை. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் நிவேதா கொலை செய்யப்பட்டு கிடந்தார். நிவேதா கொல்லப்பட்டு கிடந்தது கூட 4 நாட்களாக யாருக்கும் தெரியவில்லை. வேலூர் மாவட்டம் அரியூரை சேர்ந்தவர் சரவணன். இவரது மகள்தான் நிவேதா. தனியார் மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் வேலை செய்து வந்தார். கடந்த மாதம் 14ஆம் தேதி அன்று வேலைக்கு சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சி அடைந்த சரவணன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் நிவேதாவை தேடி வந்த நிலையில் 4 நாட்கள் கழித்து சடலமாகத்தான் மீட்டனர். இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் அங்கே இருந்தோம். ஆடு மேய்க்கிறவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்கார் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிறகு நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்துட்டோம். பைக் எடுத்துக்கின்னு வந்துட்டோம். அந்த மேலேருந்து டவுனில் இங்கே பார்க்கும்போது இங்கே இருந்தாங்க. கையெல்லாம் உடஞ்சி வயிறெலாம் உப்புசமாக இருந்தாங்க. அப்புறமே தலை இங்கே இருந்தது, கால் இந்த பக்கம் இருந்தது. அது மூஞ்சே இல்லை பார்க்கறதுக்கு. அப்புறமேட்டு கையில் தேட்டை ஓட்டியிருந்தாங்க. ஒரு புறா ரக்க தேட்டை ஓட்டியிருந்தாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சோம். நிவேதா பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே போதை மாத்திரை மற்றும் மதுவுக்கு பழக்கப்பட்டிருந்தார். பள்ளிக்கு செல்லும் மகளின் பையில் புத்தகங்கள் இருக்கும் என நம்பிய பெற்றோர் அவர் பையில் மது பாட்டிலும் போதைப் பொருட்களும் இருப்பதைக் கண்டு அரண்டு போனார்கள். பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு சோர்வாக வரும் மாணவர்கள் மத்தியில் மதுபோதையில் தள்ளாடியபடி வரும் நிவேதாவை கண்டு ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள். பள்ளிக்கு செல்லும் மகள் எப்படி மதுபோதைக்கு அடிமையானார் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நிவேதாவுக்கு மதுபோதையை பழக்கப்படுத்தியது அவள் படித்து வந்த பள்ளியில் வேலை செய்பவர் என்று தெரிந்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். தொரப்பாடி ஸ்கூலில் தான் படிச்சுன்னு இருந்தா. 11ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நல்ல பொண்ணாகவே இருந்தா. 11ஆவதுலேருந்து இந்த ஆன்ஸு போடுறதுக்கு குடி பழக்கம்லாம் வந்தது அவளுக்கு. அப்போது நாங்கள் ரோட்லேயே இங்கே குடிச்சிட்டு நேராக வருவா. அப்படியே ஆடிக்கினே எல்லாரும் பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அடித்து திட்டுவேன். யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு திட்டுவேன் நான். அந்த கிளர்க்கு பாலகிருஷ்ணன் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லுவான். நான் போய் சண்டை போட்டு இருக்கிறேன். அப்புறம் நாங்கள் சண்டை போட்டு விட்டுட்டோம் 11ஆவது படிக்கும்போதே. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரன் நானும் ஸ்கூலில் போனால் HM எதிர்க்கவே குடிச்சிட்டு நின்றுங்கிறான். மற்ற மாணவிகளைப் போல கேலி, கிண்டல், விளையாட்டு என இயல்பாக இருந்தவர்தான் நிவேதா. பிள்ளை மதுபோதையில் வீட்டுக்கு வருவதைக் கண்டு நிவேதாவின் பெற்றோர் அதிர்ந்து போன நிலையில் போதை மாத்திரை பயன்படுத்தும் பழக்கமும் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் அவரது மாமா. போதை மாத்திரைக்கு அடிமையான சுமதியின் சகோதரர் சுமதி வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக சிறிய அளவில் மாத்திரை கொடுத்து வந்தனர். இந்த மாத்திரைகளை நிவேதா தான் மருந்து கடைக்கு சென்று வாங்கி வருவாராம். மெட்ராஸில் வேலை செஞ்சதுனால மெட்ராஸ் மெடிக்கலில் நிறைய குத்துக்கிறாங்க. அவனுக்கு அது அடிமை ஆகிட்டுக்குது. நான் என்ன பண்ணேன், அவனுக்கு ரத்த வாந்தி வருதுன்னு சொல்லுவேன். நான் செலவு பண்ணி வேலூரில் கொண்டாந்து குத்தனை வச்சுட்டேன். குத்தனை வச்ச உடனே வேறு எங்கேயுமே கிடைக்கல. அவன் இல்லாமல் இருக்க மாட்டானே. அந்த கடையில் போய் கேட்டேன், இருக்குதுமா, என் தம்பி இப்படி இருக்கிறாரு, என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், தினந்தோறும் அவனுக்கு எதனா காசு கொடுத்து அனுப்புகிறேன், கொஞ்சம் கொடுத்து அனுப்புனா அடிக்கடிக்கு அப்படின்னு பேசி விட்டுட்டேன். அதோடு அவள் தான் அவள் என்ன பண்ணா, என் தம்பிக்கு வாங்கின்னு வரத்துக்கு போய் அவளும் போட ஆரம்பிச்சிட்டா சார். மருந்து கடை வைத்திருந்த சதீஷ் என்பவர் நிவேதா போதை மாத்திரைகள் வாங்கிச் செல்வதைக் கண்டு கொடூர திட்டத்தை அரங்கேற்ற நினைத்துள்ளார்.
இதன் ஒரு கட்டமாக அவர்தான் நிவேதாவிடம் போதை மாத்திரையை சாப்பிட வைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் நிவேதாவின் பெற்றோர். மதுவிலிருந்து போதை மாத்திரைக்கு மாறிய விஷயம் நிவேதாவின் பெற்றோருக்கு தெரியவில்லை. போதைப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் தன் கைகளை கத்தியால் அறுத்துக்கொண்டு போதைப் பொருட்களை வாங்கித் தரும்படி பெற்றோரை மிரட்டத் தொடங்கினார் அவர். வெங்கடேஷ் டாக்டர்கிட்ட நான் ஊசி போட போனேன் டைஃபாய்டு ஜுரம். என்னம்மா உன் பொண்ணு வெளியே நின்று அறுத்துக்குதாமே எல்லாரும் சொல்கிறாங்கோ அப்படின்னு டாக்டர் என்னை திட்டினார். ஆமாம் சார், அது மாதிரி அடிமையாயிட்டுக்குது, அதுக்கு எதனா பண்ணலாமா சார், அது போய் பாகாயத்தில் போய் கவுன்சிலிங் கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் கேட்டப்போ சரி இனிமேல் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறைமுகமாகவே இந்த சதீஷ்ன்றவன் வண்டியில் இட்டுன்னு போய் ஃபோன் பண்ணி வர வச்சு இட்டுன்னு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அங்கேருந்து வருவாங்க குடிச்சிட்டு. அப்போ ரொம்ப சண்டை வரும். சண்டை வந்து அடிப்போம் நாங்கள். அந்த அண்ணன் தான் வாவான்னு கூப்பிட்றாரு. அப்புறம் 4 முறை நான் கடையாண்டே போய் சண்டை போட்டுக்கிறேன். மருந்து கடை உரிமையாளர் சதீஷ் நிவேதாவுக்கு போதை மாத்திரைகள் கொடுத்து அவரை தன் இச்சைகளுக்கு பயன்படுத்தியதாக சொல்கிறார்கள். நாளடைவில் போதைக்கு அடிமையான நிவேதா சதீஷ் சொல்வதை எல்லாம் கேட்கத் தொடங்கினார். நாளடைவில் நிவேதாவிற்கு போதையில்லாத சமயத்தில் உடல் நடுங்கத் தொடங்கியது. தம்பிக்கு உதவி செய்ய நினைத்த பாவத்திற்கு இதுவா பரிசு? நிவேதாவின் உடல் நடுங்கத் தொடங்கியதும் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போனது. அந்த சமயம் யார் வந்து போதைப் பொருளை காட்டினாலும் அவர் பின்னால் சென்று விடுவாராம். இவரின் செயலை தடுக்க நிவேதாவின் பெற்றோர் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. இப்படி பாட்டில் இப்படி மூஞ்சாண்ட காமிச்சு மறைச்சாலே பைத்தியம் ஆகிடுவா சார். நாங்களே ஹாஸ்டலில் சேர்க்கணும், வெளியில் இருக்கவங்களாம் சொன்னாங்க ஹாஸ்டலில் கொண்டு போய் ஹோமில் சேர்த்துருங்க, அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் அந்த பாட்டில் வாங்கி தராங்களோ எத்தனை மணி ஆனாலும் ஓடுவா சார். சதீஷ் தான் நடத்தி வந்த மருந்து கடையை மூடிவிட்டு மளிகை கடை நடத்தி வந்தார். இதனால் நிவேதாவுக்கு போதை மாத்திரை கிடைக்கவில்லை. இனி பிரச்சனையிலிருந்து வெளிவந்து குணமாகி விடுவார் என நம்பினார்கள். இந்த நிலையில்தான் நிவேதா திடீரென காணாமல் போனார். நிவேதா குறித்த தகவல் எல்லாம் போலீசாருக்கே அதிர்ச்சியாக இருந்தது. எங்கிருந்து விசாரணையை தொடங்குவது, யாரை விசாரிப்பது என போலீசாருக்கே குழப்பம். இதையடுத்து நிவேதாவின் குடும்பத்தினர் யார் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கிறது என சில பெயர்களை போலீசாரிடம் தெரிவித்தனர். அவர்களில் ஒருவர் சுவாமிநாதன். சில நாட்களுக்கு முன் நிவேதா சுவாமிநாதன் என்பவரை காதலிப்பதாக கூறியிருந்தார். நிவேதா காணாமல் போனதற்கு அவருடைய காதலன் சுவாமிநாதன் தான் காரணமாக இருக்கலாம் என நினைத்தனர் நிவேதாவின் பெற்றோர். சிஎம்ஸில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிச்சுன்னு இருந்தா சார். ஃபோனில் இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், இவனை தான் சாமிநாதன் இவனை தான் வந்து நான் லவ் பண்ணப்போ தை மாதம் வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்களாம் வீட்டில். சரிம்மா வந்து கேட்கட்டும், பார்த்து பேசி முடிச்சிடுறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். சாமிநாதன்ட்டு அவள் பீச்சுக்கெல்லாம் இட்டுன்னு போய்க்கிறாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை க்ரீன் தெண்டர் அந்த ஆளை இட்டுன்னு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சின்னு வந்தா. அந்த ஃபோனில் எதிர் வீடு எல்லாருக்கிட்டையும் காமிச்சா இவனை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன், தை மாதம் வந்து பேச போகிறாங்க, தை மாதம் எனக்கு கல்யாணம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லின்னு இருந்தா. சரி அவன் மேலே தான் டவுட்டுன்னு சொல்லிட்டு அவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். ஆனால் நிவேதா காணாமல் போனதற்கு மருந்து கடை சதீஷ் தான் காரணம் என ஊர் மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சதீஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். ஆனால் சதீஷ் தனது செல்வாக்கை பயன்படுத்தியதால் விசாரணை நகரவே இல்லை. மகளை கண்டுபிடிக்க முடியாதோ என கதிகலங்கி போனார் நிவேதாவின் தாயார். இதனால் காவல்துறை உயரதிகாரிகளிடம் சென்று தன் பிரச்சனைகளை கூறி கதறியுள்ளார். பெரிய அதிகாரிகிட்ட சார் நான் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க சார், 2 நாளாக நான் வந்து போகிறேன், என் பொண்ணு மூஞ்சாவது பார்த்துடுறேன் சார், என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன் சார். கேட்டவுடனே இருமான்னு சொல்லி உள்ளே நேராக போயிட்டு எதிர்க்க தானே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, அந்த கம்ப்ளைண்ட் எடு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை செய், பொண்ணு இழந்துட்டு நிற்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கல எப்படி சொன்னேன்னு கேட்டாங்க சார். கேட்டு அப்புறம் கசைக்கு போட்டதை எடுத்து அப்புறம் தான் சார் கம்ப்ளைண்ட் எடுத்து 1 மணி நேரத்துக்குலாம் அந்த நம்பருங்க அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தா பாருங்க, அந்த நம்பருங்கெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பண்ணாங்க சார். நிவேதா வேலைக்கு செல்வதாக சொல்லி சதீஷின் மளிகை கடைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாராம். மளிகை கடையில் உள்ள ஒரு அறையில் சதீஷும் நிவேதாவும் மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருந்ததை பலரும் பார்த்துள்ளனர். ஒரு சிறு பெண் போதைக்கு பழக்கமாகிவிட்டார் என தெரிந்தவுடன் இறைச்சியை கண்ட பருந்துகள் போல பலர் நிவேதாவை சுற்றி சுற்றி வந்துள்ளனர். நிவேதாவுக்கு மது வாங்கித் தருவதாக ஆசை காட்டி தூண்டில் போட்டுள்ளனர். இதனால் நிவேதாவுக்கு ஆண் நண்பர்கள் வட்டம் மெல்ல மெல்ல விரிவடைய தொடங்கியது.
சில ஆண் நண்பர்கள் நிவேதாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான போதைப் பொருட்களை வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் 2 வாட்டி எங்கள் வீட்டிலே அவள் பர்த்டே அன்றைக்கி நிறையா வாட்டி குடிச்சிட்டு வந்துக்கிறாள். குடிச்சிட்டு நானே கேட்பேன், ஊதுன்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி போதையில் இருப்பாள். யார் உனக்கு ஊற்றி விட்டுது, நீயே போய் வாங்கி குடிச்சான்னு கேட்பேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் என் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு கூட நான் குடிச்சிட்டு வாங்கி கொடுத்தாங்க குடிச்சிட்டு வந்தேன், இப்படி தான் சொல்லுவாள். அப்பயே அவங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் போட்டு சொல்லிவிடுவேன், உங்கள் பொண்ணு சாப்பிட்டு வந்துக்கிறா பெரியம்மா அப்படின்ட்டு. அவள் வீட்டுக்கு வந்துடுவாள். நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டோன்னா அவள் கோச்சிக்கிறாள். அதனால் 2-3 வாட்டி அட்வைஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத, யார் கூட பழகாத, ஏதாவது ஒரு பழக்கம் எதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் நிறைய இந்த குடி பழக்கம் தான் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஃபோன் பண்ணி அவள் சரக்கு வேணும் அப்படின்னு கேட்டானா அப்பயே வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க. நிவேதா பற்றி தீவிரமாக விசாரிக்க தொடங்கியது காவல்துறை. எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில்தான் புகார் அளிக்கப்பட்ட 4வது நாள் நிவேதா பிணமாக கிடந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நிவேதாவின் பெற்றோர் நிவேதாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி மலையின் உச்சியிலிருந்து நிவேதாவை கீழே தள்ளிவிட்டிருந்தனர். இந்த கொலை சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. நிவேதாவின் உடலில் சில வெட்டுக்காயங்கள் இருந்தது. அடித்து சித்திரவதை செய்த தடயங்களும் இருந்தன. வெட்டுக்காயம்னா இந்த தொடையில் இங்கே ஒரு 4 வெட்டு இருந்துச்சு, 2 சைடுமே. அப்புறம் இங்கே கையாண்டு இங்கே அப்புறம் இங்கே வயிற்று. உளுந்ததுக்கு வெட்டு காயங்கள் பட்டிருக்குமா இல்லை வெட்டி தான் இது பண்ணிருக்கு? அது இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சொல்லிட்டாங்க, யாரோ வெட்டி தான் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் லேடிஸ் டாக்டர் வந்தாங்க, இல்லைப்பா கீழே விழுந்து வெட்டு காயம் படல, யாரோ வெட்டி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. நிவேதா ரொம்ப சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. ஆனால் அவங்கள போதைக்கு அடிமையாக்கி பலாத்காரம் செஞ்சு கொடூர முறையில் கொலை செஞ்சது கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கு. நிவேதா மாதிரி நிறைய பேர் மோசமான ஆட்கள் கிட்ட சிக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. நிவேதாவை கொலை செய்தது யார்? சதீஷா, சுவாமிநாதனா அல்லது புதிய நண்பர்களா என தலையை பீய்த்துக் கொண்டது காவல்துறை. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர் நவீன் ஆகியோரை கைது செய்தது காவல்துறை. ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் தான் நிவேதாவை ஆட்டோவில் அழைத்துச் சென்று கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷுக்கும் நிவேதாவுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு காதலாக மாறி இருவரும் ஆட்டோவில் ஊர் முழுக்க சுற்றி வந்துள்ளனர். நிவேதா பிரகாஷை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தார். ஆனால் பிரகாஷ் மனதில் அப்படி ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இருந்தது இல்லை. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரகாஷிடம் நிவேதா அடிக்கடி கேட்டுள்ளார். திருமணம் பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என தவிர்த்து வந்தார் பிரகாஷ். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லி இருக்க மாட்டா. ஏன்னா அவங்க வீட்டிலே மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணமே வேணான்னு கையாத்துக்குவா. எனக்கு கல்யாணம்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணமே பிடிக்கல, நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 6 வருஷம் நான் எங்கள் கூடயே இருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்ட்டு வீட்டிலே நான் மாப்பிள்ளை பார்த்தா கூட கையாத்துக்குவா. நீ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் போய் செத்துருவேன், நீ என்ன மாப்பிள்ளை பார்த்து தான் கையாத்துக்குவேன்னுவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டா. ஒன்று சரக்கு வாங்கி தரேன்ட்டு ஏமாற்றிட்டு மேலே இட்டுன்னு போய் பண்ணியிருக்கணும். சம்பவத்தன்று புதுவசூர் மலைக்கு இருவரும் வந்துள்ளனர். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது நிவேதா பிரகாஷிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விடாமல் வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் அவரோடு சண்டை போட்டுள்ளார். நிவேதாவை அவர் ஆசை நாயகியைப் போல வைத்திருக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் நிவேதா திருமணத்திற்கு வற்புறுத்தியது அவருக்கு கடுமையான எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. விடாமல் தொந்தரவு செய்யும் நிவேதாவை சமாளிப்பது எப்படி என தெரியாமல் தவித்த பிரகாஷ் அடுத்து செய்த காரியம் கொடுமையானது. ஆம், நிவேதாவை மலை உச்சியிலிருந்து கல்குவாரிக்குள் தள்ளிவிட்டார். அங்கேருந்து ஒரு லேடிஸ் ஒன்று பார்த்து சொல்லியிருக்காங்க, இப்படி தான் வந்தாங்க, ஒரு ஆட்டோக்காரு ஒரு பொண்ணு ஒன்று வந்துக்கிறாங்க. இந்த ஆட்டோக்கார் தான் இங்கே வா இப்படி உள்ளே போனான்னு சொல்லி இட்டுன்னு வந்துக்கிறாரு. உள்ளே இட்டுன்னு பேசின்னு இருக்கிறாங்க. பேசினே இருக்கும்போது எங்கள் தங்கச்சி இப்படி திரும்பும்போது பிடிச்சி தள்ளி விட்டுக்கிறாரு. இப்படி ஒரு தருணத்தை நிவேதா ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. சிறுவயது விளையாட்டு துள்ளல், அதன் பிறகு போதை மயக்கம் என ஒருவித சந்தோஷத்தில் மட்டும் இருந்த நிவேதா பாறையில் விழுந்து இரத்த வெள்ளத்தில் சிதறிப்போனார். நிவேதாவின் மரணத்தை அவரது பெற்றோரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆசையாக வளர்த்த மகள் தன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் முழுமையாக உணரும் முன்பே வாழ்க்கை முடிந்துவிட்டதே என கதறுகிறார்கள். உன் பொண்ணு லாஸ்ட்டில்
அமுச்சிக்கிறா அப்படின்னு காமிச்சாங்க சார். இங்கே வீங்கி போயிட்டு இருந்துச்சு, அந்த இடமும் அவளும் அப்படியே நின்றுந்தா சார் ஸ்வெட்ரு போட்டுக்கின்னு. அதை காமிச்சாங்க. நான் ஒரே வார்த்தை, என்ன சார் இங்கெல்லாம் வீங்கி இருக்குதுன்னு கட் பண்ணிட்டாங்க சார். அந்த கண்ணில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்துச்சு சார். அப்படியே ஒட்டி போய் இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போய் இங்கெல்லாம் வீங்கி இருந்துச்சு சார் அவர் காமிக்கும் போது. அதுதான் சார் எனக்கு ஒண்டியாக போய் மாட்டினுங்கிறா சார். எத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னே தெரியல சார் அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டு. நிவேதாவை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த பின் தன் நண்பன் நவீனிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் பிரகாஷ். இருவரும் சேர்ந்து நிவேதாவின் பை மற்றும் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். பையை குப்பை கொட்டும் இடத்திலும் மொபைலை தண்ணீர் தொட்டியிலும் வீசியுள்ளனர். தன் மகளின் முகம் சிதைந்து போய் கிடந்ததை பார்த்த நிவேதாவின் அம்மா கதறி துடிக்கும் அந்த காட்சி பார்ப்பவர் நெஞ்சை பதறச் செய்கிறது. ஆனால் இந்த கொலை பண்ணவன பாலமாக வெட்டி கொலை பண்ணிக்கிறான் சார். சொகத்தையும் கொடுத்து அடியும் வாங்கி வெட்டி இப்படி நாசமாக பண்ணி என் கையில் கொத்துட்டாங்க சார். மூஞ்சி கூட இல்லாமல் கொத்துட்டாங்க சார் என்கிட்ட. அவனையும் அந்த மாதிரி தான் சார் பண்ணணும். அவனை உயிரோடவே விடக்கூடாது சார். எங்கள் முன்னாடி கொண்டாந்து நிற்க வச்சா நான் கத்திலே குத்தி வச்சிடுவேன் சார். அந்த அளவுக்கு இருக்குது சார். கூலமாக கொத்துட்டாங்க சார். மூஞ்சே இல்லை சார் அந்த பொண்ணுக்கு. புழு தள்ளி அப்படி இருக்குது சார். நிவேதாவை போதைக்கு அடிமையாக்கி அவங்களுடைய வாழ்க்கை கெடுத்த போதே அந்த நபரை ஏன் கைது செய்யலைன்னு நிவேதாவோட பெற்றோர்கள் கேட்கிறாங்க. அந்த கேள்விதான் நமக்கும் இருக்கு. நிவேதா காணாமல் போவதற்கு முன் அனைவரிடமும் ஆசையாக பேசி மகிழ்ந்துள்ளார். தன் நண்பர்கள் கொடுத்த பரிசுகள் மற்றும் உடைகள் என அனைத்தையும் காட்டி சந்தோஷத்தில் இருந்துள்ளார். நிவேதா மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த அவருடைய அம்மாவுக்கு நிவேதாவின் இறந்த உடலை பார்க்கும் கொடுமை வாய்த்தது வேதனையின் உச்சம். நிவேதாவை கொடுமைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, அவரை கொலை செய்யாமல் விட்டிருந்தால் நான் பார்த்துக் கொள்வேனே என கதறி அழும் தாயின் ஓலம் கொடுமையானது. என்னதான் போதைக்கு அடிமையாகி அவங்ககிட்ட நான் அந்த ஆளுக்கிட்ட போயிருந்தா கூட எதனா பண்ணி அந்த கொலை பண்ணாமல் ஏதோ கெடுத்து விட்டுட்டு இருந்தா கூட நான் காப்பாற்றிட்டு இருப்பேன் சார். இன்னைக்கு உயிரே போச்சு சார். இந்த போதையினால உயிரே போச்சு சார். என் பொண்ணு இழந்துட்டேன் சார் நான். இனிமேல் அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்காது சார். எல்லாம் தெருவே ஊரே சொல்கிறாங்க சார், ஆம்பளை போல இப்போ வண்டி எடுத்துன்னு போவோமே, எங்ககிட்டலாம் அவ்வளோ மரியாதையாக பேசுமே அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த ஒரு அடிமைனால் தான் சார் இந்த அளவுக்கு என் பொண்ணு போயிருக்கிறா. தன் மகளை பலவீனப்படுத்தி அவரை கொன்ற அந்த குற்றவாளிக்கு கிடைக்கப் போகும் தண்டனை என்ன என்பதை நிவேதாவின் தாய் கேட்டுக்கொண்டே இருப்பது பரிதாபமாக இருந்தது. தன் மகளை கொன்ற குற்றவாளி தன் மகள் அனுபவித்த அதே வலியை அனுபவிக்க வேண்டும் என கதறுகிறார் அவர். அவனை கண்டுபிடிச்சி கண்டன் துண்டமாக அந்த பொண்ணை எப்படி வெட்டினாங்களோ அதே மாதிரி வெட்டி சாவடிக்கணும் சார். எதை விட்டுறாதீங்க சார். அவங்களாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க சார். எனக்கு வசதி இல்லை சார். இன்னும் எப்படின்னா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். அந்த சதி சில்றவனே விடாதீங்க சார். அந்த போதையினால் தானே சார் இந்த அளவுக்கு ஆச்சு. போதை தான் சார் மெயினாக. இப்போ வெட்டி போட்டோம், சொகத்தினால வெட்டி போட்டானோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டுன்னு போய் வெட்டி போட்டானோ எனக்கு தெரியல சார். எப்படின்னா ஒன்று நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லவா அனாதையாக விட்டு போயிட்டா சார். என்னை பற்றி யோசிக்கல. என்னை பற்றி யோசிக்காத காரணம் போதை தான் சார். என் பாசத்தை புரிஞ்சிக்கல. பாசத்தை விட போதை பெருசுன்னு நினச்சின்னு போயிட்டா சார். யாரையோ நம்பி போயிட்டுக்கிறா சார். நிவேதா போதை பழக்கத்திற்கு அடிமையாக காரணமாக இருந்த பள்ளிக்கூட கிளர்க் பாலகிருஷ்ணன் மற்றும் மளிகை கடை உரிமையாளர் சதீஷும் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார் நிவேதாவின் அம்மா. இவர்கள் இருவரும் நிவேதாவின் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் நிவேதாவுக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்காது என கலங்குகிறார்கள் நிவேதாவின் குடும்பத்தினர். நிவேதாவின் மரணம் அனைத்து பெற்றோருக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இளம் வயசுல நம்ம நட்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைங்களோட நண்பர்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அவங்கள பத்தி தினமும் விசாரிக்கிறாங்க. நம்ம புள்ள சரியான நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கானா இல்லையான்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தவறான நட்பால தான் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் நிவேதா. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை.